நம்முடைய தாய்மொழியான தமிழ் தோன்றிய காலத்தை யாருமே வரையறுத்து கூறவில்லை. இதனை பாரதியாருடைய பாடல் ஒன்றின் மூலம் அறிந்து கொள்ளலாம். எழுத்து இலக்கணம் பற்றி பார்ப்போம். எழுத்துக்களின் வகைகள், தன்மைகள் என்பவற்றை பற்றி கூறுவது எழுத்திலக்கணம் ஆகும். எழுத்திலக்கணம் சொல்லுக்கு முதல் காரணமாகிய ஒலிக்கு கொடுக்கப்படும் உருவமே எழுத்து. முதற் பெரும்பகுதியாக முதலாவது முதல் எழுத்து, இரண்டாவது சார்பெழுத்து. முதல் எழுத்து அது இருவகைப்படும். முதலாவது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 சேர 30 எழுத்துக்கள். நாங்கள் அதை முதல் எழுத்து என்று சொல்லுவோம். தொல்காப்பியம் அதே ஒரு வரி இருக்கு, உயிர் உடம்பு 30 முதலே. இந்த உயிர் எழுத்து ஆனாவில் துவங்கி ஔவண்ணா வரையும் இருக்கும். மெய் எழுத்து இக்கண்ணால தொடங்கி இன்னில் முடிவடைகிறது.